110 ஒரு மட்டம், 280 ஒரு மட்டம், 2 தண்ணி கூட போயிட்டுருக்கு. நீரோட்டு பார்த்தவரை ஈஸ்வர மூர்த்தி நீரோட்டம் பார்த்தவரை 700 வரைக்கும் மட்டம் சொல்லிருக்காப்புல. 2 தண்ணி போயிட்டுருக்கு. 2 மட்டம் உடஞ்சிருக்கு. 2 தண்ணி வரும். கருப்பத்தேவனூர் வேடசந்தூர்பூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க. அண்ணா அவங்களுடைய தோட்டம். அண்ணா அவங்க நம்ம கல்லுப்பட்டியில் ஓட்டியிருக்கோம் எடைக்கோட்டை. அவங்க பழைய நண்பருங்க அண்ணா அவங்க மூலிமா நிறையா திண்டுக்கல் பாயிண்டில் ஓட்டியிருக்குங்க. இப்போ அண்ணன் அவங்க சொந்த தோட்டத்துக்கு இது ஓட்டுறோங்க. இது எத்தனை ஏக்கர் தோட்டங்கண்ணா அது? 40 ஏக்கர். சரிங்க, கொஞ்சம் கம்மி. 40 ஏக்கர் சொன்னேன். 40 இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் கம்மியாகவே சொல்கிறாருங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்ம இங்கே அமைச்சிருக்குங்க. இது கொஞ்சம் பழனி மூலையத்தை வருதுங்க. இருந்தாலும் வறட்சி பகுதியாக இருக்கிறனாலைங்க நம்மளுக்கு இங்கே போர் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது கிளமேல் சரம் 300 அடிக்குள்ளே நம்மளுக்கு 1.5 தண்ணி எதிர்பார்க்குறேங்க. இது போர்வெலுக்கான நல்ல ஊற்றுங்க. இது கிளமேல் ஊற்று. அடுத்து வந்து இந்த பழனி மூலையாக இந்த வாய்மொழியாக போகிற சரம் இது ஒன்றுங்க. இது ஒரு வாய்மொழியாக போகிறதுக்காக ஊற்றுன்னு இது ஒன்றுங்க. தென்வடல் ஊற்று இது வந்து 600 அடி, 300 to 600 அடிக்கு மொத்தம் 300க்குள்ளே 2 மட்டமும் உடையும். பெரிய மட்டம் 2 உடஞ்சிரும். இந்த பழனி மூலக்கால் வந்து மேல் மட்டங்க. இந்த வாய்மூலக்காலும் மேல் மட்டம், 2 மேல் மட்டம். அதை வந்து 100, 150க்குள்ளே 2 மட்டம் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அதில் வந்து நம்மளுக்கு புகடங்கி கொஞ்சம் சேறுக்கசியோடு தண்ணி வருங்க. அடுத்த மட்டம் 300 அடியில் நம்ம தண்ணி பார்க்கலாங்க. 300, 350க்குள்ளே நம்ம இங்கே இந்த ஊரில் தண்ணி பார்க்கலாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இது அதிகபட்சம் ஒரு 600 அடிக்கு நல்லா நம்மளுக்கு மட்டமெல்லாம் கிடச்சிருங்க. 700 அடி வேணால் 600 அடிக்குள்ள தண்ணி அமைஞ்சிட்டா சப்பு போடுறதுனால நம்ம ஒரு ராடு 2 ராடு ஓட்டி நிறுத்தலாங்க. கம்ப்ரஸர் அமைக்கிற மாதிரி இருந்தால் மேற்கொண்டு அந்த மட்டத்துலேருந்து 600க்கு மேலே ஒரு 100 அடி ஓட்டிக்கணுங்க. அதனால் வந்து இது அற்புதமான பாயிண்ட்டாக நம்மளுக்கு இந்த அண்ணாவுக்கு அமையுங்க. இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம போர்வெல் அமைக்கிறப்ப நம்மளுக்கு கூப்பிடுவாங்க அல்லது வீடியோ எடுத்து அனுப்புவாங்க அண்ணாவுங்க. நமஸ்காரம். ஆதியே துணை.